ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 ஏப்ரல் மாதம் முடிந்து மே மாதம் முடிந்து இப்போ ஜூன் மாதமே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ ஆண்டு பிறந்ததே தெரியல, டக்குன்னு 5 மாதம் கம்ப்ளீட் ஆகி 6வது மாதம் ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கு. இந்த 6வது மாதம் சாதாரண மாதம் கிடையாது. கிரக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மிக முக்கியமான மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது. ஆன்மீக ரீதியாகவும் நிறைய முக்கியமான நாட்கள் வருகிறது. அதனால் இந்த மாதம் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது. இதில் ஜூன் மாதம் 12ஆம் தேதி ஒரு அற்புதமான நாளாக வரப்போகுது. அன்னைக்கு கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரதோஷ சுக்கிரர் இதில் அமைந்திருக்கு. ஆமாங்க, அன்னைக்கு தான் வெள்ளிக்கிழமையில் பிரதோஷமானது வருது. அந்த பிரதோஷத்தோடு கிரகங்கள் சிறப்பான முறையில் அமைகிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறுது. அதில் ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுது அப்படிங்கிற முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. அதோடு இந்த வீடியோவில் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னேற தடையாக இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை தடையில்லாமல் பெறுவதற்கு உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரம் செய்தால் நன்மை ஏற்படும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. மறக்காமல் அந்த பரிகாரம் பண்ணி பயன்பெறுங்க. ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதே போல் சிவன்மலை கோவிலில் உத்தரவு பொருள் எப்படி சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமோ அது போல தான் கிரகங்களாலும் தாக்கங்கள் ஏற்படும். நாம் என்ன நினைக்கிறோன்னா எல்லாமே நமக்கு விதிப்படி நடக்குது அப்படின்ட்டு நினைக்கிறோம். எல்லாமே விதிப்படிலாம் நடக்கலைங்க. எல்லாமே கிரகங்கள் படி தான் நடக்குது. கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் கிரகங்களால் என்ன நடக்குங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சிவன்மலையில் எப்படி முருகன் சொல்லக்கூடிய அந்த பொருள் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதுபோல தான் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் இந்த தாக்கங்கள் ஏற்படும். அதை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டால் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன்கள் பார்க்கலாம் வாங்க. ஸோ ரிஷபராசி கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோஹிணி மிருகசீரிட 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் சூரியன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் சுக்கரன், தைரிய வீரியஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் கேது, கலஸ்தரஸ்தானத்தில் சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் சனி, அயனசைன போகஸ்தானத்தில் செவ்வாய், இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைகிறது. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்படுது. வாங்க என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவே ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்த ரிஷப ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் ஜூன் 12 உங்களது பொருட்கள் மீது கூடுதல் கவனம் இருப்பது நல்லது. பண சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடும் போது கவனத்தோடு இருப்பது நல்லது. வாழ்க்கை தரம் அப்போதான் உயரும். உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. எல்லாவற்றிலுமே மனக்கவலை ஏற்படும். ஸோ வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கை தேவை. அதோடு அரசியல்வாதிகள் உங்கள் வாக்கு வன்மையானது அதிகரிக்கும். பேசி சில காரியங்கள் சாதிக்க முற்படுவீங்க. சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் புதுசாக சேரும். செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகள் மிக சிறப்பாக நடந்து முடியும். மாணவர்களுக்கு வீண் அலைச்சலை தவிர்ப்பது, பாடங்களில் சந்தேகம் நீங்கி படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். அதனால் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்க இதுதான் உங்களுக்கான பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் கூடுதல் கவனத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். அதனால் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு ரோஹிணியில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு.
ரோஹிணியில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஜூன் 12லிருந்து தாயின் உடல்நிலையில் கவனம் அவசியம். திட்டமிட்டபடி காரியங்கள் செய்ய முடியாமல் தடங்கல்கள் ஏற்படலாம். எதிர்பார்த்த செலவு உண்டாகும். மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதோடு உடல் நலத்திலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவனம் தேவை. உடல் நலத்தில் கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு பெரிய ஆபத்து. உத்தியோகத்தில் இருப்பவங்க மேல் அதிகாரிகள் சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அலைந்து திரிய வேண்டியது இருக்குது. சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் விருந்தினர் வருகையால் திடீர் செலவு ஏற்படலாம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டியது இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாகும். ஆயுதம், நெருப்பு இவற்றை கையாளும் போது வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. குறிப்பாக பெண்களுக்கு எந்த காரியத்தில் அவசர முடிவு எடுக்காமல் இருப்பது, வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்க்காமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய இழப்பில் முடியும். ஸோ ரோஹிணியில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறமா மிருகசீரிடம் 1-2 பாதங்களில் பிறந்த ரிஷப ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் ஜூன் 12லிருந்து தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது லாபம் அதிகரிக்க செய்யும். பணம் வரவு உங்களுக்கு இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. உழைப்புக்கு ஏற்ற பலன் தாமதமாக கிடைக்கும். சக ஊழியர்களிடம் அதனால் அனுசரித்து செல்வது நல்லது. அனுசரிக்காமல் போனீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. உங்களுடைய நேர்மையான உணர்வுகளால் வாழ்வில் வெற்றி பெறுவீங்க. அதோடு பணவரவும் இந்த ஜூன் 12லிருந்து இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முன் ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசிப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவை எடுக்க தூண்டும். வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. அதோடு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க உங்கள் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியது இருக்குது. வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். மிருகசீரிட 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜூன் 12க்கு பிறகு 29-30. அதிர்ஷ்ட தினமும் இந்த ஜூன் 12க்கு பிறகு 22-23. முக்கியமானது ஏதாவது செய்கிறதா இருந்தால் இந்த நாட்களை கால்குலேட் பண்ணி இதற்கேற்ப நடந்துக்குங்க. இவ்வளோ நேரம் உங்களுக்கான பலன்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்த்தீங்க. இப்போ உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய பரிகாரத்தை சொல்ல போகிறேன். வாங்க இந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஜோதிடத்தில் ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறது. அதன் அடிப்படையில் பொருளாதார சம்பந்தமான விஷயங்களை பார்ப்பதற்கு தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடமும், சுகஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 4ஆம் இடமும், பாகிஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடமும், லாபஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடமும் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுது. இதில் பாகிஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடம் ஒவ்வொருவருடைய ஜாதகத்தில் மிக மிக முக்கியமான இடமாகும். அதன்படி பார்க்கும்போது 9ஆம் இடத்திற்கு பலவிதமான காரத்துவங்கள் சொல்லப்பட்டாலும் மிக முக்கியமானது பூர்வீக சொத்து, தந்தையார் பற்றிய குறிப்பு, பூர்வ புண்ணிய பலம், அதிர்ஷ்டம் ஆகியவை மிக முக்கியமானது. அதன்படி ஒருவருக்கு அதிர்ஷ்டம் எவ்வகையில் வரும் என்பதையும், அதிர்ஷ்டம் வரவழைக்கக்கூடிய எந்த விதமான பரிகாரங்கள் செய்யலாம் என்பதையும் 9வது இடத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் உங்கள் ரிஷப ராசிக்காரங்க என்ன பரிகாரம் செய்தால் அதிர்ஷ்டங்கள் கைகூடும் என்பதை சொல்ல போகிறேன். ஸோ ரிஷப ராசியில் பிறந்த நேயர்கள் அதிர்ஷ்டம் கைகூட என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு. இது 2ல் எந்த வழிபாடு மேற்கொண்டாலும் நன்மை கொடுக்கும். இந்த 2ல் எது நீங்கள் மேற்கொண்டாலும் அதிகமான பலன்கள் பெற முடியும். அதோடு நீல நிற ஆடைகளை அணிந்து கொள்வது அதிர்ஷ்டத்தை வரவழைக்கும். நீல நிற ஆடைங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இது. ஸோ நீல நிற ஆடையை அணிந்து எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு தானாக வரும். அதனால் அதிர்ஷ்டத்துக்காக அந்த நிறத்தை பயன்படுத்துங்க. ஒருவேளை அந்த நிறம் பயன்படுத்த முடியாது அப்படின்னா கைக்குட்டையாவது அந்த நிறத்தை வைத்துக்குங்க. அப்படி வைத்துக்கிட்டு பயன்படுத்தினாவே ரொம்ப அதிர்ஷ்டத்தை பெற முடியும். நம்பிக்கையோடு இதெல்லாம் செய்து பயன்பெறுங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தாள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.